எதிர்த்து கேட்க வேண்டிய, எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு தருணம் இது. எனவே யாரெல்லாம் நம்மோடு இந்த யுத்தத்திற்கு தயாராகிறாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள், ஒரு பையத் செய்தார்கள், ஒரு உறுதி பிரமாணம் எடுத்தார்கள். அது ஹுதைபியா உடன்படிக்கைங்கிற இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல ஒரு பெரிய மரம் ஒண்ணு இருந்தது. இப்ப வேற வேற மரங்கள், இப்ப 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக உண்டானது இல்லையா, இப்ப வேற வேற மரங்கள். அப்ப ஒரு மரம் இருந்துச்சு. இந்த மரத்துக்கு கீழே என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பையத் கேட்டாங்க. எல்லா சஹாபாக்களும் யார சொல்லலாம், நாங்கள் வந்து உம்ராவுக்காக இருந்தாலும் கூட உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து யுத்தம் வந்தாலும் நாங்கள் உங்களோடு அணி சேர்ந்து நிற்போம் என்ற ஒரு உறுதி தருகிறார்கள். இது யுபாயிலுக்கு தஹ்த ஷஜரத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு வசனம் வருது ஜுஸ் ஹாமீம் ஜுஸ்ல, நீங்க அந்த மரத்துக்கு கீழே நபியினிடத்தில் நீங்க ஒரு பையத் செய்தீர்களே, அந்த பையத் செஞ்ச விஷயத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுறான். இப்படி ஒரு பையத்தை செய்து எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 2வது நாள் 3வது நாளுக்கு ஒருத்தர் வர்றாரு, சஹில் என்ற ஒரு மனிதர் வர்றாரு. அப்ப அவர் இஸ்லாத்துக்கு வரல. அந்த சஹில் என்ற மனிதர் வர்றாரு. வர்றவர் யாருன்னு சொல்லி பாக்குறாங்க, சஹில் மாதிரி தெரியுதுங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹில் வர்றாரா, அப்ப பிரச்சனை சுமூகமா முடியுதுன்னு அர்த்தம்னாங்க. ஏன்னா சஹில் என்ற அரபி வார்த்தைக்கு என்ன பொருள், ரொம்ப இலகுவான, லேசான, சிம்பிளான அர்த்தம் அதுக்கு. அப்ப பேரை வச்சு என்ன செய்யறாங்க, ஒரு காரியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அனுமானம் என்ன செய்யறாங்க, பிரச்சனை சுமூகமா முடிய போகுதுப்பா, சஹில் வர்றாருல